இன்னைக்கு கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் மேட்சுங்க. டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எப்பயும் மாதிரி அடிச்சாங்க. அபிஷேக் சர்மா டிராவிஸ் கட் பொழந்து கட்டுனாப்ல. அபிஷேக் சர்மா 5 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. இருந்தாலும் ஆரஞ்சு கேப் லீடர் போர்டுல மறுபடியும் நம்பர் 1 இடத்துக்கு போயிட்டாரு. டிராவிஸ் கட் பொழந்து கட்டிட்டாருங்க. 28 பந்துக்கு 61 ரன், 3 6 9 4. இஷான் கிஷன் 42 ரன், 2 6 4 4. எஸ்ஆர்ஹெச் 8 ஓவருக்குலாம் 100 ரன் அடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு விக்கெட்டு. இப்படின்னு போயிட்டு வந்து திரும்பி பாக்குறேன் 165க்கு ஆல் அவுட்டுங்க எஸ்ஆர்ஹெச். வெறும் 65 ரன் அடிக்கிறதுக்குள்ள 9 விக்கெட்டை இழந்துட்டாங்க. கேகேஆர் பவுலர்ஸ் மிரட்டிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டு, சுனில் நரேன் 2 விக்கெட்டு, கார்த்திக் தியாகி 2 விக்கெட்டு, கேமரான் கிரீன் 1, அனுகுல் ராய் 1 விக்கெட்டு, வைபவ் அரோரா 1 விக்கெட்டு. மொத்தம் 10 விக்கெட்டையும் தட்டி தூக்கிட்டாங்க கேகேஆர். 166 அடிச்சால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய கேகேஆர் அணி வெறும் 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 18வது ஓவரில் வெற்றி பெற்றது. அஜின்கியா ரஹானே 43, பின் ஆலன் 29, அங்கிரீஸ் ரகுவன்சி 59, ரிங்கு சிங் 22 ரன்கள் அடித்துள்ளனர். இந்த வெற்றியின் மூலம் கேகேஆர் அவங்களோட பிளே ஆஃப் சான்ஸை தக்க வச்சிருக்காங்க. இன்னும் மீதம் இருக்க 5 மேட்சும் வெற்றி பெற்றா கேகேஆர் கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போயிடலாம். எஸ்ஆர்ஹெச் இன்னும் மீதம் இருக்க 3 மேட்ச்ல கண்டிப்பா 3 மேட்ச் வின் பண்ணணும். இல்ல அட்லீஸ்ட் 2 மேட்சாச்சும் வின் பண்ணணும். இல்ல எஸ்ஆர்ஹெச் வெளியே போற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. கேகேஆர் உள்ள போவாங்களா எஸ்ஆர்ஹெச் உள்ள போவாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.